ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ரொம்ப மனசை காயப்படுத்திட்டு இன்றைக்கி நம்மளை வேண்டான்னு சொல்லி ஒதுக்குனவங்க மீண்டும் உங்களை ஆசையோடு விருப்பத்தோடு தேடி வரணும் அப்படின்னு சொல்லி விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப அன்பு வச்ச உறவு, ரொம்ப நேசம் வச்ச உறவு, ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கிட்ட உறவு திடீர்னு மனசை ரொம்ப காயப்படுத்தும். எதுக்கு காயப்படுத்துகிறாங்க, எதனால் காயப்படுத்துகிறாங்க, நம்ம என்ன தப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் பல விதத்தில் நம்ம யோசிக்க தொடங்குவோம். இப்படி ரொம்ப நேசித்த உறவே நம்ம மனசை காயப்படுத்திச்சுன்னா நிச்சயமாக நம்மளுக்கு ஏதோ ஒரு பெரிய கவலை நம்ம மனசில் ஆழ்த்திட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இப்படி நீங்கள் நேசித்த உறவு உங்கள் மனசை காயப்படுத்திட்டு உங்கள்கிட்டருந்து ஒதுங்கி நீங்கள் வேண்டான்னு சொல்லி விலகி போச்சுன்னா அந்த உறவு திருப்பியும் உங்ககிட்ட அன்பாக தேடி வரணும் அப்படின்னா சில செயல்களை நம்ம செய்தே ஆகணுங்க. இது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி பாருங்கள், கணவன் மனைவி ஆகட்டும், லவ்வர்ஸ் ஆகட்டும், இல்லைன்னா உறவினர்களாகட்டும், ஏதோ ஒரு சூழ்நிலையில் ரொம்ப அன்பாக காணிக்கிறாங்க, ரொம்ப அக்கறையாக நடந்துக்கிறாங்க. ஆனால் என்னமோ தெரியாது, நாட்கள் செல்ல செல்ல அந்த அன்பும் அக்கறையும் கம்மியாகி லாஸ்ட்டில் பேசுகிறதுக்கே விருப்பம் இல்லாமல், வேண்டா வெறுப்பாக பேச மனம் இல்லாமல் அலட்சியம் கூடி அங்கே ஒரு மனக்கசப்பு பெருகி ஏதோ வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்குள்ளே வருது நிறைய உறவுகள். ஓகே, இப்படி கணவன் மனைவியாக இருக்கட்டும், லவராக இருக்கட்டும், இன்றைக்கி ரொம்ப நேசித்த உறவு உங்கள்கிட்ட வேண்டா வெறுப்பாக நடந்துக்கிட்டு உங்கள் மனசை காயப்படுத்திட்டு உங்கள் மனசில் 1000 கவலைகளை உண்டாக்கிக்கிட்டு ஒதுங்கி போய் இருக்கு அப்படின்னா அந்த உறவுகள் திருப்பி தேடி வரணும் அப்படின்னா இந்த செயல்களை நீங்கள் செய்யலாம். பாருங்கள், இந்த உறவுகள் நம்மக்கிட்ட வெறுக்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய அளவுக்கு அதிகமான அன்பு. எப்படி மேம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, அளவுக்கு அதிகமாக அன்பு காணிச்சா அந்த உறவு நம்மக்கிட்ட நெருங்கி தானே வரும், ஏன் நம்மளை விட்டு விலகி போகுது, வேண்டா வெறுப்பாக ஏன் நடந்துக்குது அப்படின்னு சொல்லியெல்லாம் உங்களுக்கு இப்போ கொஸ்டின்ஸ் வரும். பாருங்கள், நம்ம அன்பு காணிக்கிறது தவறு கிடையாதுங்க. அன்பு காணிக்காச்சா தான் அந்த உறவு பலப்படும். ஆனால் அந்த அன்பை கொஞ்சம் கரெக்டாக காணிங்கன்னு சொல்கிறேன், அளவோடு காணிங்கன்னு சொல்கிறேன். அளவுக்கு அதிகமாக அன்பை நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம். அப்போ அவங்க அதை நல்ல பிள்ளை மாதிரி கேட்டுகிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நாள் ஆன பிறகு நம்ம ஷேர் பண்ண அந்த விஷயங்களையே அவங்க சொல்லி சொல்லி குத்தி காணிக்க தொடங்குவாங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா விஷயங்களும் எல்லாத்துக்கிட்டையும் போய் ஷேர் பண்ணாதீங்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் நம்ம சொல்லும்போது நம்ம அவங்க பார்வைக்கு ஒரு ஏளன பொருளாக மாறப்போகிறோம். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களும் தெரியும் போது இது தானே, இவங்க தானே அப்படிங்கிற ஒரு அலட்சியமான கண்ணோட்டத்துக்கு அவங்கள நம்மளே கொண்டு விடுறோன்னு சொல்கிறேன். அதனால் எல்லா விஷயங்களையும் எல்லாத்திட்டையுமே சொல்லாதீங்க. அதே போல் ஆறுதல் தேடி சில உறவுகள்கிட்ட போய் சில விஷயங்களை நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த ஆறுதல் தேடி சொன்ன அந்த விஷயங்களை அவங்க கேட்டுட்டு இன்னொரு நபர்கிட்ட போய் நம்மளை பற்றி தவறான கருத்துக்களை பரப்ப நம்மளே ஒரு காரணமாக மாறி போகிறோம். அதனால் ஆறுதலுக்காக அடுத்த உறவுகளை நாடாமல் ஆறுதலுக்கு நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆறுதலுக்குள்ளே மருந்தே நம்ம தானேங்க. ஆறுதல் வேணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு உறவுகள்கிட்ட போய் நின்னா ஆறுதல் தாரேன் அப்படின்னு சொல்லி பேசி பழகிற உறவுகளே அந்த ஆறுதல் நமக்கு தராமல் அவங்களே நம்ம மனசை காயப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். அதனால் உங்களுக்கு ஆறுதல் நீங்கள் மட்டும்தான். ஓகே, இப்போ நீங்கள் நேசித்த உறவு உங்ககிட்ட பேசாமல் விலகி போய் உங்கள் மனசை காயப்படுத்தியிருக்கு அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடாதது சில செயல்களை நான் சொல்லித்தரேன். பாருங்கள், ஒருத்தவங்க உங்கள் மனசை காயப்படுத்துகிறாங்க, உங்களை வெறுக்கிறாங்கன்னு தெரியுது. உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்கக்கிட்ட போய் எப்படியாவது அவங்கள பேச வைக்கணும், நம்மக்கிட்ட அவங்க அன்பாக இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட போய் சண்டை போடுறது. அது அன்பின் நிமித்தமாக உள்ள சண்டை. ஆனால் அதை புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா?
எப்போ பாரு நொய்யின்னு நச்சரிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அதே போல் காரணம் கேட்டு நிற்கிறது. காரணத்தை மட்டும் உடனே அவங்க சொல்லிடுவாங்களா? நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு இன்னொரு காரணம் வச்சுருப்பாங்க. அது உண்மையான காரணமாக இருக்காது. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அமைதியாக இருங்க. அமைதியாக இருந்து உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கவனத்தை செலுத்துங்கன்னு சொல்கிறேன். வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான், கண்ணீர் வடிக்கிறதுக்கு இல்லை. உங்கள் மதிப்பை புரிஞ்சிக்காமல் உங்கள் மனசை காயப்படுத்திட்டு போகிறவங்க உங்களை குப்பை நினச்சிட்டு போயிருக்காங்க. இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. பாருங்கள், இன்றைக்கி இருக்கிற உறவுகளில் கணவன் மனைவி இல்லை பெரும்பாலும் மட்டம் தட்டுறது, ஒரு குடும்பத்தை இன்னொரு குடும்பம் தவறாக பேசுகிறது, அவங்க குடும்பத்தை இவங்க தவறாக பேசுகிறது, இப்படி பேசி பேசி வாழ்க்கையில் ஒரு விரக்தி அடைஞ்சு பிரிகிற சூழ்நிலை வருது. ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க, வாழ்க்கை வாழ்கிறதுக்கு, அதுவும் கண்ணீரோடு வாழ்கிறதுக்கு இல்லைங்க, ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடந்தால் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் தடுக்கலாம். அதே போல் பாருங்கள், நீங்கள் அமைதியாக இருந்து உங்கள் வாழ்க்கையில் முழு கவனத்தை செலுத்தும் போது உங்கள் வாழ்க்கை மேம்பாடு அடையும். அதே போல் உங்கள் மனசில் இருக்கிற காயங்களை எப்படி நான் மனசுக்குள்ளே வச்சுட்டு நான் அழுதுகிட்டே இருக்கிறேனே, இந்த மனபாரங்கள் நீங்கள் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு ஆறுதல், உங்கள் மனசை விட்டு உங்ககிட்ட நீங்கள் பேச போகிறீங்க. நீங்கள் உங்கள் மிரர் முன்ன போய் நின்று உங்கள் கண்களை பார்த்து உங்கள் மனசில் இருக்கிற அந்த காயமான வார்த்தைகள் எல்லாத்தையும் சத்தம் போட்டு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் தனியாக இருக்கும்போது அப்போ உங்கள் மனசில் இருக்கிற பாரங்கள் குறையும். அதே போல் இயற்கைக்கு சக்தி உண்டுன்னு சொல்லுவேங்க. உங்கள் மனசு காயப்பட்டிருக்கா, மனசு ஆறுதல் இல்லையா, கடற்கரைக்கு போங்க, கொஞ்ச நேரம் அந்த கடல் அலைய பாருங்கள். உங்கள் மனசில் இருக்கிற பாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத நீங்களே ஃபீல் பண்ண முடியும். இயற்கைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதே போல் அவங்கக்கிட்ட காரணம் கேட்கண்டா, உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துங்க, உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து காணிங்க, உங்கள் திறமையை நீங்கள் வளர்த்துக்குங்க. அவங்க உங்களை நேசிக்கணும்னு நினைக்கிற நீங்கள் உங்களை நீங்களே நேசிங்க. உங்கள் கண்களில் தன்னம்பிக்கை வளரும்போது, உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும்போது, உங்களுக்குன்னு ஒரு தொழிலை உருவாக்கி அதில் முழு கவனத்தை செலுத்தி வாழ்க்கையில் வாழ்ந்து காணிக்கும்போது நிச்சயமாக உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும். என்னாலே இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. இந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொண்டு வரும். இந்த பாசிட்டிவான எனர்ஜி தான் அவங்க உங்களை திருப்பி கொண்டு வர வைக்க போகுது. அதனால் அவங்க உங்களை விட்டு விலகி போனாங்க, உங்கள் மனசை காயப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசின அந்த வார்த்தைகளெல்லாம் யோசித்து நீங்கள் அழுதுட்டு இருந்தீங்கன்னா இழப்பு உங்களுக்கு தான், அவங்களுக்கு கிடையாது. உங்கள் மனசை காயப்படுத்திட்டு போயிருக்காங்க பாருங்கள், அவங்கள கொஞ்சம் நீங்கள் உற்று நோக்கி பாருங்கள். அவங்க உங்களை மாதிரி அழுதுட்டா இருப்பாங்க? இல்லை, சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா தெரியாது. அதனால் நீங்கள் அதையே யோசித்து அழாமல் நீங்கள் சந்தோஷமாக இருந்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேறும்போது நிச்சயமாக எந்த உறவு உங்களை அலட்சியப்படுத்திட்டு உங்கள் மனசை காயப்படுத்திட்டு போச்சோ அந்த உறவு நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உங்கள் அன்பை உணர தொடங்கும். நீங்கள் தேடி போகாமல் அவங்களே தேடி வருவாங்க. அது மட்டும் இல்லைங்க, முன்பு இருந்த அன்பை விட. ஏன்னா நீங்கள் இப்போ உங்களுக்காக வாழ தொடங்கிட்டீங்க, உங்கள் மீது கவனத்தை செலுத்த தொடங்கிட்டீங்க, உங்கள் தொழிலில் நீங்கள் முன்னேற தொடங்கிட்டீங்க. குறிப்பாக சொல்லணும்னா உங்கள் வாழ்க்கை மேம்பாடு அடைஞ்சிருக்கு. இப்படி நீங்கள் மேம்பாடு அடையும் போது, தன்னம்பிக்கையோடு வாழும்போது, சந்தோஷமாக வாழும்போது, எந்த உறவு உங்கள் மனசை காயப்படுத்திட்டு போச்சோ அந்த உறவு மீண்டும் உங்ககிட்ட தேடி வருவாங்க. அதுவும் குறிப்பாக ஆசையோடு தேடி வருவாங்க. ஐயையோ, இவ்வளோ மதிப்பானவங்க, இவ்வளோ திறமையானவங்க, இவ்வளவு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய அந்த பர்சனை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் அவங்களுக்குள்ளே வர தொடங்கும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஃபேஸ் கொடுக்கணும், அதாவது கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அமைதியாக இருந்து உங்கள் வாழ்க்கையில் கவனத்தை செலுத்தணும். அப்படின்னா நிச்சயமாக அந்த உறவு உங்களை தேடி வர சான்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மன காயப்படுத்திட்டு போன அந்த வார்த்தைகளை யோசிக்காமல், மன காயப்படுத்தின அந்த சூழ்நிலைகளை யோசிக்காமல் உங்களுக்காக வாழுங்க, அமைதியாக வாழுங்க, தன்னம்பிக்கையோடு வாழுங்க, திறமையை வளர்த்துட்டு வாங்க, வாழ்க்கையில் முன்னேறி காணுங்க. இவ்வளோ இருந்தாலே அந்த உறவு, எந்த உறவு உங்கள் மனசை காயப்படுத்திச்சோ அந்த உறவு ஆசையோட விருப்பத்தோடு உங்களை தேடி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you.